ஜிப்லி ஆர்ட் ட்ரெண்டிங்ல ஒன்று வந்துட்டா போதும் 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 அளவுக்கு பார்த்தவன கதற விட்ட காலெல்லாம் போய் சாட் ஜிபிடி கிராக் மாதிரியான ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்டே ஆட்டம் கண்டு போச்சு. ஆனா இன்னைக்கு நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்க இந்த ஜிப்லி ஆர்ட்டுடைய கோ-ஃபவுண்டரான மியாசுகின்றவருடைய 50 ஆண்டு கால உழைப்பு திருடப்பட்டு இருக்குன்றத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்க இந்த ஜிப்லி ஆர்ட்ன்றது வரையிறது ரொம்ப கஷ்டமான வேலை. ஒரு ஃப்ரேம் வரையறதுக்கே மாத கணக்குல ஆகும்னு சொல்றாங்க. அப்படிப்பட்டத இன்னைக்கு ஜஸ்ட் லைக் தட்னு சொல்லிட்டு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓபன் ஏஐ மாதிரியான நிறுவனங்கள் மேல அவர் கேஸ் எல்லாம் போட்டிருக்காரு. அவருக்கான நீதி கிடைக்கலன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு எல்லைக்கு மேல போய் போட்டோஷாப் பிக்ஆர்ட் மாதிரியான அந்த ஆப்ல ஒருத்தர் போட்டோ வச்சு அது கூட வேற ஒரு ஆக்டரோட போட்டோ வச்சு அதை ஏஐ கிட்ட கொடுத்து ஜிப்லி ஆர்ட்டை கன்வெர்ட் பண்ணி எனக்கு இப்படிதான் ஒரு லவ்வர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியால போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மார்ஃபிங் பண்ற தப்புனா அதை விளையாட்டா பண்ணாலும் தப்பு தான் நினைக்கிறேன். நம்மளுடைய இன்ஃபர்மேஷனையும் நம்மளுடைய டேட்டாவையும் நம்மளே கொடுத்து அதை தப்பா யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றதுக்கு பர்மிஷன் கொடுக்குற மாதிரி இந்த வேலை இருக்கு. ஒரு காலத்துல இங்க வால் பெயிண்டிங்ன்ற கல்ச்சர் இருந்தது. எப்ப பிரிண்ட் மீடியா டெவலப் ஆச்சோ அந்த கல்ச்சர் அப்படியே ஒழிக்கப்பட்டுச்சு. அதே மாதிரியே ஜாப்பனீஸ் ஆர்ட் ஃபார்ம் ஒழியறதுக்கு நம்மளும் ஒரு காரணம் ஆயிடக்கூடாது.